கூட்டுறவே நாட்டுயர்வு 71வது அகில இந்திய கூட்டுறவு வார விழாவினை ஒட்டி சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஜி. சுரேஷ் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். நமது நாட்டில் ஒவ்வொரு வருடமும் முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களது பிறந்த நாளான நவம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஒரு வார காலம் அகில இந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஒரு வார கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களாலும் கூட்டுறவு இயக்கத்தையும் அமைப்பையும் கூட்டுறவு நிறுவனங்களின் சேவைகளையும் பாரத மக்கள் அறிந்துணர்ந்து இணைந்து பயன்பெறும் நோக்கத்தில் புதுதில்லியில் உள்ள தேசிய கூட்டுறவு ஒன்றியத்தின் வழிகாட்டுதலின்படி கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு 71வது கூட்டுறவு வார விழா வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் கூட்டுறவுகளின் பங்கு என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகின்றது. நமது நாட்டில் ஏறத்தாழ 8 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள் கிட்டத்தட்ட 30 கோடி மக்களை உறுப்பினர்களாக கொண்டு 35 துறைகளில் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்புரிந்து வருகின்றன. நமது இந்திய கூட்டுறவு இயக்கம் 120 ஆண்டுகளாக மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டு லாப நோக்கமற்ற சேவை மனப்பான்மையோடு கிராமப்புற மற்றும் நகரங்களில் வசிக்கும் ஏழை எளிய நலிவுற்ற நடுத்தர மக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் வாழ்வு மேன்மடைய பெரும்பங்கு ஆற்றி வருகின்றன. கூட்டுறவு இயக்கத்தின் சேவை மற்றும் வளர்ச்சியை நோக்கும்போது அவை கால் பதிக்காத துறையே இல்லை என்று சொல்லலாம். கடன் சங்கங்கள், வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள், கைத்தறி, பால்வளம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, தொழில் மற்றும் வணிகம், நுகர்வோர் சங்கங்கள், வீட்டு வசதி, சர்க்கரை போன்ற பல்வேறு துறைகளின் மூலம் சிறப்பான சேவை புரிந்து வருகின்றன. கூட்டுறவு அமைப்புகளின் வளர்ச்சியை கருத்திற்கொண்டு நமது மத்திய அரசு 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு அமைப்புகளுக்கென்றே ஒரு கூட்டுறவு அமைச்சகத்தை தோற்றுவித்துள்ளது. இதன் மூலம் கூட்டுறவின் மூலம் செழிப்பான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தினால் கிட்டத்தட்ட 53 வகையான திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசுகளுடன் கைகோர்த்து செயல்புரிந்து வருகின்றது. இந்த 53 திட்டங்களில் சில முக்கியமான திட்டங்கள் நாட்டில் உள்ள 98,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் 63,000 செயல்முறை சங்கங்களை கணிப்பொறிமயமாக்குதல், உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு மற்றும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கு பிரத்யேக கூட்டுறவு சங்கங்கள், விவசாய உற்பத்திற்கு தேவையான விதைகளை உருவாக்குவதற்கு என்று கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய கூட்டுறவு தரவு தளம் நேஷனல் கோஆபரேட்டிவ் டேட்டாபேஸ், 2 லட்சம் புதிய பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், பால்வள கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல் போன்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. அதேபோல் தேசிய கூட்டுறவு கொள்கையானது 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழித்து தற்போதைய பொருளாதார வணிகச் சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட்டு விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நமது தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி மாநிலம் என்றே அழைக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான கிராமப்புற மற்றும் நகர்ப்புற கூட்டுறவு நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகின்றன. 1904ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்டது. அதே வருடம் இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் தமிழகத்தில்தான் தற்போதைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திரூர் என்ற ஊரில் தோற்றுவிக்கப்பட்டது. அதேபோல் 2வது கூட்டுறவு கடன் சங்கமும் திருவள்ளூர் மாவட்டத்திலேயே கீழச்சேரி என்ற ஊரில் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு டியூசிஎஸ் என்று அழைக்கப்படும் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் சென்னை மாநகரில் 1904ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்கமாகும். இன்றளவிலும் சென்னை மாநகரில் நூற்றாண்டுகளை கடந்து அந்த நிறுவனம் நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகளையும், மருந்தகங்கள், கேஸ் விநியோக நிறுவனம், பெட்ரோல் பங்குகள் மற்றும் நியாய விலைக் கடைகளையும் சிறப்பாக நடத்தி வருகின்றது. அதன்பின் தொடர்ச்சியாக பல்வேறு நோக்கங்கள் கொண்ட கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. அவ்வகையில் நம் நாட்டின் கூட்டுறவு இயக்கத்திற்கு வழிகாட்டும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை இன்று வரை செய்து வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டுறவு இயக்கங்கள் இல்லாத துறையே இல்லை எனும் அளவிற்கு பல்வேறு விதமான கூட்டுறவு நிறுவனங்கள் உள்ளன. தமிழக கூட்டுறவு நிறுவனங்களை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை கூட்டுறவு கடன் சங்கங்கள், வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், சிறப்பு நோக்க கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி சங்கங்கள் என 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். கூட்டுறவு நிறுவனங்களின் சேவைகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் தமிழக அரசால் தொடர்ந்து திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அகில இந்திய அளவில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள கூட்டுறவு நிறுவனங்கள்,
அதேபோல தோட்டக்கலை உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு சந்தைப்படுத்துதலுக்கென்று சங்கங்கள் போன்ற பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் திறம்பட செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை பால்வள கூட்டுறவு சங்கங்கள், கைத்தறி கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு விவசாய சேவா நிறுவனம், மசாலா பொருட்கள் மற்றும் செக்கு எண்ணெய் முதலியவை சில பிரபலமான கூட்டுறவு நிறுவனங்கள் ஆகும். உணவு பாதுகாப்பில் தமிழக கூட்டுறவு நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கூட்டுறவு சங்கங்களினால் நடத்தப்படும் 34,567 நியாய விலைக் கடைகளின் மூலம் மாநிலத்தில் உள்ள 2,11,34,697 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. அதேபோல் பொதுமக்களின் ஆரோக்கிய நலன் கருதி கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்கள் முன்னோடி திட்டமாக சென்னை மற்றும் கோவை மாநகரங்களில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாய விலைக் கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் ஜெனிவா நகரில் செயல்பட்டு வருகின்ற சர்வதேச கூட்டுறவு கூட்டணி வகித்த கூட்டுறவு கொள்கைகளில் ஒன்றான கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சியின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் சென்னையில் உள்ள நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் மற்றும் மதுரையில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம், அதேபோல் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கீழ் இயங்கி வரும் 22 கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனங்கள், முழு நேர மற்றும் அஞ்சல் வெளி கூட்டுறவு மேலாண்மை, உயர் பட்டய மற்றும் பட்டய பயிற்சி இளைஞர்களுக்காக அளிக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல் இந்நிறுவனங்கள் கூட்டுறவுத்துறை பணியாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்காக பல்வேறு குறுகிய கால பயிற்சிகளை நடத்தி வருகின்றன. கூடுதலாக நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் சென்னை 2 வருட முழு நேர MBA மேலாண்மை படிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் பட்டதாரி இளைஞர்களுக்காக மிக குறைந்த செலவில் வழங்கி வருகின்றது. இறுதியாக தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 14 செயல் பதிவாளர்களின் கட்டுப்பாட்டில் தொடக்க வகை கூட்டுறவு சங்கங்கள் முதல் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான 22,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் அனைத்து பிரிவு மக்களும் எளிதில் அணுகி பயன்பெறும் வகையில் பயிர்க்கடன், தானிய ஈட்டுக்கடன், மகளிருக்கு கடன் வசதி, வங்கி சேவைகள், சிறு குறு தொழில் தொடங்குவதற்கான கடன் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. கூட்டுறவே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப அனைவரும் கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் பல்வேறு சேவைகள் பெற்று வளமுடன் வாழ்வோம். கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். நாட்டுயர்வே குறிக்கோளாய் இருக்கணும், நாம் நாணயமாய் செல்வங்களை பெருக்கணும். நாட்டுயர்வே குறிக்கோளாய் இருக்கணும், நாம் நாணயமாய் செல்வங்களை பெருக்கணும். கூட்டுறவில் கையோடு கை இணைக்கணும், நாம் கூடு கட்டும் தேனீக்கள் போல் உழைக்கணும். ஒரு கையால் வந்திடுமோ ஓசையே, நாம் ஒன்றுபட்டால் கைகூடும் ஆசையே. ஒரு கையால் வந்திடுமோ ஓசையே, நாம் ஒன்றுபட்டால் கைகூடும் ஆசையே. வருவாயில் மிகுந்து வரும் மாக்கமே, கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் ஊக்கமே. வருவாயில் மிகுந்து வரும் மாக்கமே, கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் ஊக்கமே. கூட்டுறவில் கையோடு கை